லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு ஸ்ட்ரைக் ஒரு தவறான செயல் நடந்தனால ஒரு 1 வீக் எதுவுமே எந்த வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் சிரமத்திற்கு மன்னிக்கும். எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை நம்ம கெஸ்ஸிங்க்கு வீடியோ வியூ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டுக்கான ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் டெய்லி அந்த ஒரு 1 வீக்குரிய ஒரு டெய்லி வீடியோ இந்த சேனலில் வந்துடும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்ட் 7 வச்சுருக்கான், பி போர்டு 9 வச்சுருக்கான், சி போர்ட் 5 வச்சுருக்கான். அதாவது ஏ போர்ட் 7, பி போர்ட் 9, சி போர்ட் 5. ஓகேங்களா? புரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதில் நம்மளுக்கு வந்த கெஸ்ஸிங் நம்ம சொன்ன மாதிரி ரொட்டேஷன் கெஸ்ஸிங் தான் அடிப்பான்னு சொல்லியிருந்தோமா? இதில் நமக்கு வந்த கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஃபார்வேர்டு, அதாவது நான் சொல்கிறது பவர் அண்ட் ஃப்ளிப்பில் 5, 7, 9 எப்படி உல்ட்டா வச்சுருக்கான் பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ வாங்க நம்ம ஒரு 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏ போர்ட் 7 வச்சு இறங்க வேண்டிய ஒரு சில நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ போர்டு 7 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா ஃபஸ்ட்டு 0 தாங்க அதிக வாய்ப்பு இருக்க வேண்டிய ஒரு நம்பர். கணிப்புகள் இறங்கக்கூடிய அதிகபட்ச ஒரு கெஸ்ஸிங்னா 0 பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2. அதாவது 0வுக்கு அடுத்தாப்புல 7 வச்சு இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தான். அதாவது அதான் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1ங்க. இதுதான் நம்ம 50-50 லாட்டரிக்குரிய ஒரு 7லேருந்து எடுத்த 0 to 1. இதுதான் ஏ போர்டுக்கு ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங், தரமான ஒரு லைனில் நிற்கிற ஒரு கெஸ்ஸிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த ஒரு சில நம்பர் தான் 0, 2, 1. மறக்காமல் லாஸ்ட்டில் ஃபைனலாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பி போர்டு பார்த்துருவோம். பி போர்டை பொறுத்தளவு வச்சு முடிச்சிருக்க ஒரு நம்பர் 9. இந்த 9 தான் கொஞ்சம் சீக்கான நம்பர். நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 9 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 தாங்க. அதிக வாய்ப்பு இருக்க ஒரு நம்பர் 6. அதுக்கு அடுத்தாப்புல என்ன நம்பர், அதுக்கடுத்து என்ன நம்பருன்றதை நான் கண்டினியூஸாக சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. 1 வீக்குக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம அந்த சேனல் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண சேனலே இதுதான். அடுத்து பி போர்டு 9 வச்சு அடுத்து வர வேண்டிய ஒரு நம்பர்னா அது 1 தாங்க. 6க்கு அடுத்தாப்புல ஒரு ஹைலைட்டான வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா 1. அதுக்கு அடுத்தாப்புல பி போர்டு 9 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 5 தான். அதாவது 6 இல்லைனா 1 இல்லைனா 5. இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கணிப்புகளும் அப்புறம் ஆல் போர்டுக்குரிய ஒரு சில கணிப்புகள் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். ஷார்ட்டாக கொடுக்க போகிறேன். இதில் நீங்கள் எவ்வளோ வரவேற்பு இருக்குன்றதை பார்த்து தான் நம்ம எப்பயும் போல் வீடியோ போடுறதா என்னான்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ சேனலுக்கு பி போர்டு 9 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர் 6 இல்லைனா 1 இல்லைனா 5. இதுதாங்க வரவேற்பு இருக்க ஒரு சில நம்பர் இதுதான் நண்பர்களே. இப்போ அடுத்து சி போர்டை பொறுத்தளவு நம்மளுக்கு ஈஸி கணிப்புகள். நம்ம கணிப்புகளில் அவனே வந்து உட்காந்துக்கிடுவான், நல்ல பையன். சி போர்டு 5 வச்சு எடுக்கிற ஒரே நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தாங்க. அதாவது அதிக வாய்ப்புடைய ஒரு சில நம்பர்னா 1 பயங்கரமாக இருக்குது. இதுல ஹைலைட்டான ஒரு நம்பர்னா அது 1 மட்டும்தான். ஓப்பனாக சொல்லிக்கிறேன். 5க்கு இறங்குற ஒரு பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தான். அதுக்கு அடுத்தாப்புல செகண்ட் சான்ஸ். அதாவது எதுக்கு செகண்ட் சான்ஸ்னா 1 ட்ரையல்லையோ மிஷின்லையோ வந்துட்டாலோ நம்மளுக்கு அடுத்தாப்புல ஒரு சான்சஸ் இருக்கும் இல்லையா? அதை வச்சு எடுத்துக்கிற நம்பர் நம்ம 2 சான்ஸ் எடுத்துக்கிறோம். மொத்தம் 3 நம்பர். இது வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு விளாட்றவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங்குரிய ஒரு கணிப்புகள் மட்டுமே தான். சி போர்டு 5 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 இல்லைன்னா 6. 6க்கு அடுத்தாப்புல என்ன வரும், என்ன வர வேண்டி இருக்கு, என்னெல்லாம் இறங்கும் அப்படின்றத வாங்க பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தாங்க. சி போர்டு 5 வச்சு இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 தான்.
ஓகேங்களா? புரிஞ்சவங்க மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு கமெண்ட் பாக்ஸில் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது இது ஃபுல்லாக ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டு இது 3ஐயும் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் 1 வீக் அப்புறம் உங்களுக்கு அதில் கமெண்ட் பேக் ஒரு நீட்டான ஒரு பெர்க்ஸ் இல்லைன்னா ஒரு மெம்பர்ஷிப் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு 1 மந்த்துக்குரிய ஒரு ஃப்ரீயாக கிடைக்கும். உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும். ஓகேங்களா? சி போர்டு 5 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 1 இல்லைன்னா 6 இல்லைன்னா 7. இப்போ அடுத்து வாங்க ஆல் போர்டு பார்த்துருவோம். அதாவது ஏபிசி 7, 9, 5 இதை வச்சு இறங்க வேண்டிய ஃபஸ்ட்டு 2 நம்பர் சப்பதாங்க. அப்படியே ரொட்டேஷன் தாங்க. இதுவும் புதுசாக ஒரு நம்பர் இறக்குவான். அதாவது 5, 1 இதை வந்து அப்படியே இறக்குவான். அதாவது எனக்கு தெரிஞ்சு அவன் அப்படியே 511 இறக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 4. இந்த 5, 1 இதில் ஏதாவது ஒரு நம்பர் டிக் அடிக்கணும். அதுக்கப்புறம் 4க்கு பயங்கரமாக ஒரு வரவேற்பு இருக்குது. அதனால தான் இதை நான் கடைசியில் கொடுக்கறதுக்கான காரணம் அதனால தான். 5, 1, 4 ஃபஸ்ட்டு மேடம் வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வாங்க நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் ஆதரவு தாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை ஃபுல்லாக பார்த்ததுமைக்கு நன்றி. கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்லேருந்து தான் நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம சேனலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ.